வேலை செய்து கொடுக்கக்கூடிய கோரிக்கை வைக்கின்ற போது வேலையில் இல்லாத ஆசிரியர்கள் பயிற்சி முடித்தவர்கள் அவங்க கோரிக்கை வைக்கணும். இப்போ டெட் பாஸ் பண்ணா வேலை கொடுக்கணும் அப்படின்றது சட்டம் 2009 சட்டம் கொண்டாங்க. டெட் பாஸ் பண்ணிட்ட பிறகு நியமன தேர்வை ஏன் வைக்கிற? யாருக்காக இந்த கேள்விய பணியில் இருக்கிறவங்க கேட்டிருக்கணும்ல, நீங்க கேட்கறீங்க, நாங்க கேட்டிருக்கணும்ல, அதை வலுவா போராட்டம் நடத்தணும்ல, 10 கோரிக்கையில இந்த கோரிக்கை வைக்கணும்ல, ஏன் வைக்கிற? டெட் வச்சிருக்கு இன்னொரு டெட் ஏண்டா? தேர்வே தவறு. இப்ப நீட்டை எடுத்து போராட்டம் நடத்துறான்ல, வானான்னு சொல்றான்ல, டெட் வேணான்னு ஏன் சொல்ல மாட்டான்? என்ன அரசியல்? அப்போ இந்த கோரிக்கைகள் தேர்வு என்கிற பேர்ல நம்முடைய மாணவர்களை ஆசிரியர்களை பழிவாங்கிற ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ 2009 வந்தது, டெட் பாஸ் பண்ணாதானே வேற என்ன ப்ரொமோஷன் கத்தான்ட்டாங்க. ப்ரொமோஷனை யாருக்கு கொடுக்கணும்? டெட் பாஸ் பண்ணி தான் கொடுக்கலாம்னா நாங்கள் இவர் 50 வருஷம் ஆச்சு, நான் 50 வருஷம் ஆச்சு, இவர் 50 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க. 50 வருஷத்துக்கு நான் முன்னாடியே படியில் சேர்ந்தேன். சட்டம் வந்தது 2009. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டெட் எழுதுன்னு ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றேன்? இது தவறு அப்படின்னு சொல்லி சிறைநிரப்பு போராட்டமாக, உயிர் தியாகம் செய்யக்கூடிய போராட்டமாக ஆசிரியர் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இருந்தா என்ன இருக்கிற அந்த கோரிக்கை கேன்சல் ஆயிருக்கும். டெட் பாஸ் பண்ண வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டப்பா, அவனுக்கு குத்துருப்பா, ஏன் நியமன தேர்வு வைக்கிற அப்படின்ற போராட்டத்தை உங்களோடு சேர்ந்து நாங்களும் பண்ணிருந்தோம் சொன்னா அது என்ன இருக்கும்? ரத்து பண்ணிருக்கோம். 50,000 பணியிட காலியா இருக்கு, டெட் பாஸ் பண்ண 60,000 பேர் இருக்கிறான், 50,000 பேருக்கு வேலை கொடு அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தால் பேசப்பட்டிருக்கும். அப்ப சங்கம் ஏன் வைக்கல? வேலையில் இருக்க கோரிக்கை மட்டும் பேசி போயிருக்கா? 247 சங்கம் இருக்குங்க தொடக்க கல்வித்துறையில மட்டும். 247 சங்கம், ஒரு 8-9 சங்கம் இருக்கு. இன்னொன்று பாருங்க, கூட்டமைப்பு டிட்டோஜாக்குன்னு சொல்றல, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம்னு ஒரு சங்கம் இருக்கு. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம்னு ஒன்று, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணின்னு ஒன்று. இவங்க கூட்டமைப்புன்னு வச்சுக்கிறவன் ஒரே சங்க பேர்ல மாநில தலைவர் 2, மாநில பொதுச் செயலாளர் 2, மாநில பொருளாளர் 2. அதே மாதிரி மன்றத்துக்கு இவர் 2, அவர் 2, அவர் 2. இவங்க 3 பேரும் வந்து கூட்டமைப்பில் உட்காந்து கூட்டமைப்பு போய் பேசுறாங்க. நீ யார்ப்பா பேசுறதுன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மன்ற பொதுச் செயலாளர். நீங்க பேசுறதுன்னா நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர். கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்? 1946 துவக்கப்பட்ட சங்கம், 71 கலைஞர் தான் ஒரு சங்கத்தை உடைக்கிறார், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம். 1975 தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி, அதுக்கப்புறம் 1989 தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியிலிருந்து தமிழக ஆசிரியர் கூட்டணி, இப்படி பேரு தான் மாறும். எல்லா சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களை மாறி மாறி போய் இவன் எல்லாம் ஒன்னா சேர்த்து 1985 ஜாக்டிவி சேர்த்து, அப்புறம் அரசு ஊழியர் சேர்த்து ஜாக்டோஜியோடு சேர்த்து 46 ஆண்டு கால கோரிக்கை, மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை 1988 இந்த சங்கங்கள் வாங்குது. அப்படி இந்த சங்கங்கள் வாங்கும் போது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்சியுடைய கோரிக்கைகளை, வேலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கோரிக்கைகளை பணியில் இருக்கக்கூடியவர்கள் வைத்து அவர்களையும் இவர்களையும் இணைத்து போராட்டம் நடத்தினால சக்சஸ் ஆகும். நாங்க பேசுறோம், உங்க கோரிக்கை நியாயம் சொல்றது சொன்னா 2009 கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் டெட் பாஸ் பண்ணவனுக்கு வேலை சொன்னா நியமன தேர்வு வைத்ததே சட்ட விரோதம். டெட் பாஸ் பண்ண கொடுத்ததா பிரச்சனையே கிடையாது. ஏன் நியமன தேர்வு வைக்கிறார்? இது தவறு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்ப அந்த அதிகாரிகளுக்கு எப்படி சொல்லணும்? சொல்லணும் போது கொச்சு ஊதிமலே கொடுக்கணும்ல, கோபங்கள் அந்த கோபத்தை உண்டாக்குற சங்கங்கள் தலைமை இல்லாத காரணத்தில் சரி நம்ம வேலை இருக்கிறவங்க வந்தா நம்ம மெம்பரை சேர்க்கலாமா அப்படின்னு நான் நினைச்சு போகிறேன்னா நீ வந்தனா என்ன வருவ? எங்க வந்து நிற்க
இவன் தான் பேசல, இவங்கள போய் எங்க போய் நிற்கிறது? நீ ஒரு தனியை சட்டமா வச்சுக்க. இது இந்த சங்க பிளவுகள் என்பது அரசாங்கம் பயன்படுத்தும் கோரிக்கைகளை பெற்றதை பயன்படுத்தும். அதனால்தான் சொன்னா இந்த ஆசிரியர் நியமனங்கள் என்பது எங்க கோரிக்கை எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாரா அந்த வேலையை கொடுத்துட்டு போய்கிறே இல்ல அப்படின்றது தான் எங்க கோரிக்கை. இப்போ நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை டெட்டு வைக்காத செய்யாத அப்படின்றோம். இப்போ நாங்கள் டெட்டு வச்ச உடனே டெட்டு தான் சொன்ன உடனே டெட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ண உடனே இங்க இருக்கிறவன என்ன ஆனா டெட்டு பாஸ் பண்ண ஒரு வாத்தியார் சங்கம், டெட்டு பாஸ் பண்ணாதவன் இன்னொரு வாத்தியார் சங்கம், இந்த வாத்தியார் சங்கம் ரிட்டையர் ஆக காலி ஆயிடும். அப்புறம் டெட்டுல தானே சங்கமா நிப்பாட்டா. இப்ப டெட்டுலயே பாஸ் பண்ணாதான் ப்ரொமோஷன் சொல்லிட்டேன். இப்ப டெட்டு பாஸ் பண்ணவனா பாஸ் பண்ணவனா இருந்துச்சு. இந்திய நாடு முழுக்க 60 லட்சம் ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் பண்ணாதவன் இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போன்னு யார் சொல்லுது? உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி மதுரை நீதிமன்றம் அரசாங்கத்தின் கொள்கை முடிவாக ஏற்றுக்கொண்டு என் கொள்கை முடிவு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆயிட்டான், இவனுக்கு ப்ரமோஷன் உண்டு இந்த அரசாங்கம் சொல்லி இருந்தால் சட்டமன்றத்தில் சட்ட பாஸ் பண்ணி போட்டு இருந்தா பணியில் இருக்கக்கூடியவனுக்கு டெட்டு இல்லாம ப்ரமோஷன் கொடுத்துருப்பான். இந்த 3000 4000 காலி பணியிடங்கள் என்ன ஆகும்? பூர்த்தி பண்ணி 4 வருஷமா எச்சம் இல்லைங்க. 4 வருஷமா எச்சம் இல்லாம பள்ளிக்கூடங்கள் இயங்குது. இருக்கிற சங்கடிக்கிற டீச்சர் 8 டீச்சரா போட்டு பண்றான். அப்படி செய்யும் போது அந்த 4000 பேருக்கு எச்சம் போஸ்ட் கொடுத்து அதுக்கு ஆகிற செலவு இருக்கு பாருங்க, அந்த சம்பள நீதி கம்மி, நமக்கு லாபம் அப்படின்னு அவன் பார்த்துட்டு போயிருக்கிறான். சங்கங்கள் உறுதியான போராட்டங்கள் நடத்தாத காரணத்தினால் அந்த கோரிக்கை அப்படி. இப்ப நீங்க என்ன கணக்கு போறீங்க? அந்த ஒரு பதவி உயர்வு 6000 பேர், நீ சொன்ன கணக்கு 11000 பேர், எல்லாம் கூட்டா 15000 பேர், அதுக்கப்புறம் சேர்த்தா ஒரு 3800 பேர். நீ சொன்னது 20000 பேர் காலியில் இருக்கு. சரி, நீ வச்ச கட்டு நியமன தேர்வு நான் பாஸ் பண்ணிட்டேன். இருக்கிற பணியிடம் 30000 பேர், பாஸ் பண்ண 21000 பேர். ஏன் போடல? ஏன் போடவில்லை என்கிற கேள்வியை நாம் தமிழ்நாட்டில் பல முனைகளில் இருந்து எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த பணி நடக்கும். கட்சிக்காரரை கேட்க வைக்கணும், சங்கங்களை கேட்க வைக்கணும், இந்த பெற்றோர்களை கேட்க வைக்கணும், சமூக கல்வியாளர்களை கேட்க வைக்கணும். இது நியாயம் என்கிற பேச வைக்கிற ஏற்பாடுகளை இந்த சங்கம் செயல்பட வேண்டும். அதனால நான் பார்த்து சொன்னேன், நீங்க மீட் பண்றோம், யார் என்ன உங்ககிட்ட பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்கள் கோரிக்கை பேச வைக்கிற ஏற்பாடுகளை நாம் செய்யணும். அதுக்கு என்னென்ன வடிவங்கள், என்ன வழிமுறைகளை நம்ம போகணும், அரசியல் கட்சிக்காரரை எப்படி பேச வைப்பது, நீங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் இருந்து உள்வாங்கி இந்த கோரிக்கை மனுவை தயார் பண்ணி எட்டுறை அமைச்சர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட எல்லாருக்கிட்டையும் எங்க கோரிக்கை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோமா, அந்த கொடுக்கிற அந்த கோரிக்கையை சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் அறிவிக்கிற சொன்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான களத்தை தெருவில் நாம் உருவாக்க வேண்டும். அது உருவாக்குற அந்த ஏற்பாடுகளுக்கு நாம வழிகாட்டக்கூடிய அந்த கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்க ஆட்சி மாற்றம் ஆகியிருக்கக்கூடிய இந்த பின்னணியில இந்த கோரிக்கை நம்ம பார்க்கிறோம். கோடைகளே, ஆளுகின்ற அரசு கல்வித்துறையில கல்வியை தனியார் மயமாக்கி பள்ளிக்கூடங்களை மூடி அரசு பள்ளிகள் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையை புதிய கல்விக் கொள்கை என்கிற பேர்ல ஒன்றிய அரசு கொண்டு வந்து அதை அமலாக்கி கொண்டிருக்கிறது. புதிய மசோதா இப்ப பாராளுமன்றத்தை தாக்கலாக போகுது. உயர்கல்வி முழுக்க தனியார் மயம், அரசு துறையில் இருக்காது. ஒரு 10-15 ஆண்டு காலமாக துணைவேந்தரே கிடையாது, எவனுமே கண்டுக்கல. கேட்டா யூஜிசி மெம்பர் போட்டோமா, கவர்னர் தலைவராக இருப்பதா, முதல்வர் தலைவராக இருப்பதா, சட்டம் என்ன, முதல் மந்திரி தலைமையா இருக்கணும், கல்வி மாநில பட்டியலில் இருக்கணும், மத்திய பட்டியலில் இருக்கு, ஒன்றிய அரசு அந்த மத்திய பட்டியலிருந்து மீறி செயல்படுகிறது. இது தவறு சொல்லி நீதிமன்றம் கூட சொல்லவில்லை. அதான் சொன்ன கோர்ட்டுக்கு போலாமான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனீங்க, அவ்வளவுதான்.
எங்க ஆளுங்க ப்ரமோஷன் போட்டு நிரப்பு. ஆனா அந்த அரசாங்கத்துடைய கொள்கைன்னா அரசு பள்ளிகளை மூட வேண்டும். அரசு பள்ளிகளை மூடிட்டா நம்ம கோரிக்கை என்ன ஆகும்? சொன்னார்ல 16 பேர் பெண்கள் சொல்லி அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று அமலாக்க முடியுமா? தனியார் துறையில் போனா அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினா இந்த கோரிக்கை கொண்டு வா, தனியார் துறையாக இருந்தாலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுறானா? போடலையே. இந்த அரசாங்கம் இந்த அரசின் பின்னணியில தான் நாம கோரிக்கை வைக்கணும். அரசாங்க பள்ளிகளையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஒன்றிய கல்வி அமைப்பு புதிய கல்விக் கொள்கை முறியடித்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து இந்த கல்வியும் நம்ம பாதுகாக்கணும். இல்லைன்னா நமக்கு வேலை கிடைக்காது. இந்த பின்னணியில தான் உங்க கோரிக்கை நிக்குது. அப்ப தமிழ்நாட்டை கல்வியை பாதுகாக்கணும்னு சொன்னா ஆசிரியர்கள் போடணும். அப்ப ஆசிரியர்கள் போடணும்னு சொன்னா பட்சத்து தயாரா இருக்கலாம் போடணும் அப்படின்ற கோரிக்கை தான் உங்களுக்கு மேலோங்கி இருக்கு. இப்ப அறிவிச்சா டெஸ்ட் வைக்கிறதுக்கு 18ஆம் தேதி சொன்னா நியமன தேர்வு 2018 எப்ப வச்சா டெஸ்ட் 7 வருஷம் ஒத்து வைக்கலாம் இல்லையா? இப்ப அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. ஜோசப் விஜய் அவர்களை கல்வியாளர்களை செக்ரட்டரி காலி பணியில இருக்கு போடு அப்படின்ற நிர்பந்தத்தை நீங்க போராட்டத்தில் கொண்டு வரணும். அதற்கான ஏற்பாடுகளை நம்ம பேசலாம். சங்க ரீதியாக நாம நிக்க வைக்கலாம். எல்லா அரசியல் கட்சியும் உங்கள் கோரிக்கை நியாயத்தை நாம் என்ன பண்ண முடியும்? பேச வைக்க முடியும். அவன் என்ன பேசினாலும் நம்ம ஒரே நிலையில் நிற்கணும். நியமன தேர்வில் பாஸ் பண்ணிட்டா 21,000 பேர் இருக்கிறான், 30,000 காலி பண்ணிருக்கு, 21,000 கிடையாது. இது நியாயம் இல்லைன்னு நீ சொல்லு. நான் பின்னாடி இல்ல 6 மாசம் டைம் எடுத்துக்கிறியா? ஏதி 6 மாசம் கொடுத்துரு, அறிவிப்பு கொடு. 6 மாசம் தேர்தலை முடிச்சுட்டு நீ வந்து நீ கல்வி சாலையில என்ன பண்ணணுமோ அதை பண்ணுப்பா. அது முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துரு. 6 மாசத்துக்கு பிறகு நான் அறிவிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்பவே உங்களுக்கு அனுபவம் என்ன? ஒரு வருஷம் டைம் வேண்டாம். 6 மாசம் எல்லாரும் சொல்றது 6 மாசம், நீ 1 வருஷம். அதனால தான் உங்களை நான் சொன்னேன். ஒரு 25,000 கூட கொடுப்பா, நான் போயிட்டேன். இதனாக அரசாங்கங்கள் ஆளும் மற்றும் எதிர்பார்க்கிறான். உழைப்பு சுரண்டலை எதிர்பார்க்கிறான். நான் வேலை செய்யறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உனக்கு 25,000 சொன்னா எப்படி நியாயம்? எப்படி நியாயம்? அதுதான் வேலை இல்லாமல் இருக்கிற கஷ்டத்தை உண்டாக்கி எனக்கு 10,000 கொடுங்க, நான் வேலை செய்யறேன். தற்காலிக ஆசிரியர் எதுக்கு வந்தா? தனியார் பள்ளியில வேலை செய்யறவங்க அங்க வந்துட்டான். பள்ளிக்கூடத்துக்கு என்ன நினைக்கிறா? நாம இப்படியே வேலை செய்யணும்னா நாம அப்படியே பர்மனன்ட் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுதானே வந்தா. இதே தாங்க எல்லாருமே. இந்த நினைப்பை, இந்த எண்ணத்தை, இந்த வறுமை நிலையை உருவாக்கி அரசாங்கங்கள் முதலாளிகளுக்கு ஆதரவாக, கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக வேலைப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப அந்த கொள்கையை புரிஞ்சுக்கிறாங்க. நாம அந்த வறுமையின் காரணமாக எனக்கு 25,000 கொடுத்து கோரிக்கை வச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? பாதி 12,000 1 வருஷம் வேலை செய்வான். சொன்னால 1982 1,200 ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் ஒரு 12,000 பேர் போட்டான். எவ்வளவு? 800 ரூபாய் போட்டான். 800 ரூபாய் போட்டான். நாங்க எவ்வளவு வாங்கினோம்? எவ்வளவு டோட்டலு? 1,200 வாங்கினா 3,500 ரூபாய் நாங்க வாங்கணும். ஆனா இவங்க என்ன எதுவும் 800 ரூபாய் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க. எத்தனை வருஷம் வேலை செய்தா? 2 வருஷம் வேலை செய்யணும். 2 ஆண்டு காலம். அந்த 2 ஆண்டு காலத்துல கூட 1 வருஷத்துல போராட்டம் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது அப்ப கருணாநிதி